friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவையான நல்ல மெல்லிசான நீர் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த நீர் தோசை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். அரை கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ரைஸ் தான். நான் அன்றைக்கி பச்சரிசி 1 கப் எடுத்து அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை இனி அரைச்சிடலாம். நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரே பேட்சில் முடிச்சிட போகிறேன். நீங்கள் வந்து நிறைய பண்ணுறதா இருந்தால் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சு கிடைக்காது மாவு. அதனால் நம்ம அரிசி வந்து நல்லா அரை பண்ணணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரை கப் ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் இன்னொரு அரை கப் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். மாவு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கணும். இனி இது வந்து இப்போ ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு வந்து நீர் தோசைக்கு நல்ல தண்ணியாக மாவு இருக்கணும். அதனால் கூட 1 கப் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால் கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து தண்ணி வந்து கூட குறைய ஆகலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ்க்கு 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை இனி ஃபர்மெண்டேஷனுக்கெல்லாம் வைக்க வேண்டாம். உடனே நம்ம வந்து இதை மாவு அரைச்சி ரெடி பண்ண உடனே தோசை வார்த்துடலாம். ஒவ்வொரு வாட்டி தோசை சுடும்போதும் நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தான் ஊற்றணும். இப்போ தோசைக்கல்லை வந்து நான் சூடு பண்ணி எடுத்துக்குவேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம வந்து கலந்து வச்சுருந்த மாவை ஊற்றிடலாம். ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து தோசை வார்க்கும் போதும் அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டு தான் தோசை வார்க்கணும். அப்படி இல்லைன்னா மாவு வந்து அடியில் தங்கிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் சமமாக ஈவனாக பரவிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த கரெக்டான சூடு இருந்தால் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம வேக வச்சா போதும். இந்த நீர் தோசை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. இந்த மாதிரி வெந்த உடனே அதுவே சைட்லலாம் இளகி வரும். இந்த மாதிரி இளகி வரும்போது கையாலேயே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துடலாம். பாருங்கள், சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. எத்தனை தோசை சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது. அப்படி சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த தோசைக்கு கூட சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா முட்டை குழம்பு, மட்டன், சிக்கன் இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா சூட் ஆகும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் டின்னருக்கும் சாப்பிடலாம். இந்த அருமையான தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.